வணக்கம், என்னுடைய பேர் முகேஷ் குமார். நான் எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூர் பின்னி மில்ஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் வந்துட்டு கடந்த வாரம் புதன்கிழமை மதியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ நான் பெரம்பூர் ஜமாலியா கிட்ட எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கீழே விழுந்ததில் என் கை ஊனும் போது இந்த இடது கையில் இந்த ரிஸ்ட்டு மணி மூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சஃபியா பேகம்னு ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர் நிசாமுதீன் சொல்லிட்டு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணார். அவர் பண்ணி என்னோடய டிஸ்லோகேட் ஆன இந்த ரிஸ்ட்டை ரீலோகேட் பண்ணிவிட்டு திரும்பி பிஓபி போட்டுட்டு பார்க்கும்போது ஃப்ராக்சர் இருந்தது. ஸோ அதனால் அவர் தான் இங்கே விஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். பிகாஸ் இங்கே இன்சூரன்ஸ் சப்போர்ட் இருக்கும், ப்ளஸ் இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அட் த டைம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தாங்க. ஸோ இமீடியட்டாக அவருடைய ரெக்கமெண்டேஷனோட அவரோட சப்போர்ட்டோடையும் இங்கே எனக்கு இமீடியட்டாக அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க வித்தவுட் எனி ஹெசிடேஷன்ஸ். ஈவன் தோ பார்த்திங்கன்னா எனக்கு என் கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2 days ஆச்சு. பட் ஆல்சோ தே ஸ்டார்டட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் தே ட்ரீட்டட் வெரி வெல். நல்லா பார்த்தாங்க, ரொம்ப நல்ல சப்போர்ட்டும் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இங்கே. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எந்த விதமான முகசுழிப்பும் இல்லாமல் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. வார்ட் பாயாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும். ஸோ எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உடனே சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் நிசாமுதீன் டாக்டர் ரொம்ப யங் ஏஜில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எனக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. பட் ஆனால் அதோடைய பெயின் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு என்னை கூட என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த ஆப்ரேஷன் பண்ணார். ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களில் கூட சொல்லி எனக்கு பண்ணி காமிச்சார். ஸோ இந்த மூமெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு, இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு எல்லாமே சொல்லி பண்ணார். ஸோ அது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக்டர் பேசும்போது நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், ப்ளஸ் பயப்பட மாட்டோம். ஸோ அனாவசியமாக பிபி ஷூட்டப் ஆகிறதோ இல்லை ஃபெயிண்ட் ஆகிறதோ இல்லாமல் ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்த ஃபீலே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 hours கிட்ட போச்சு ஆப்ரேஷன் ப்ராசஸ். ஆனால் எனக்கு அதில் ஒன்றுமே எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஏதோ ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ முடிச்சு வந்ததுக்கப்புறமாவும் எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ டைமு ஃபுட்டு 3 வேளையும் இங்கே ஃபுட்டு இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டு, ஸோ ஹைஜீனிக்காகவும் இருக்குது. ப்ராப்பராக ஃப்ளாஸ்கில் வச்சு ஹாட் பேக்கில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி டயட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஃபீட்பேக் கேட்டுக்கிறாங்க. ஸோ எதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் சொல்லுங்கள், இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸும் தே ஆர் வெல்கமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எல்லோரும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதாவது ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் ஓடுறாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் இருக்கும் போது தேங்க்ஸ் டு த விஎஸ் ஹாஸ்பிட்டல் மேலேயே சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.